என்னுடைய பெயர் முதலாக கோபராசக்தி. ஆமா சுவாமி, இதை பாருடா, என்று இல்லாமல் இன்று கைலாயம் இந்த பாட்டியை தேடி வந்திருக்கிறாயே. ஏதாவது பாட்டி அப்படியெல்லாம் இல்லை. வருகிற வயல ஆலமரம் இருந்தது. கானகத்தில் இந்த ஆலமரத்தில் கால்கள் இரண்டு சோர்வாடம் இருந்தது. சற்று நேரம் அமர்ந்தேன். பார்த்தா அண்ணக்கிளியோ அண்ணன் பேசிக் கொண்டுதான் என்னவென்று இந்த உலகத்திலேயே உயர்ந்தவர் சக்திதான். இந்த உலகத்தை படுத்தவர் சக்தி. எப்படி பார்த்து போனா இந்த உலகம் அக்கா உங்ககிட்ட வந்தவனும் என்கிட்ட வந்த அந்த நார்தான் என்கிட்ட தான் வந்த அவனுக்கு சொல்றேன். எப்போ வருவார் வழி மீது வைத்து காத்துக் கொண்டிருந்தேன். என்ன வேண்டும் இங்க வந்தா என்னிடத்தில் வந்து ஆசீர்வாதம் செய்துவிட்டு அவன் நலமாக இருக்கிறது வாழ்த்துறேன். நான்தா தாத்தா இல்லாத நேரத்தில் தனிமையில் வந்திருக்கிற என்ன என்று கேட்டேன். பாட்டி உன்னிட்டு பெருமையா உன் பெருமை சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். நான் என்னவென்று கேட்டேன். பாட்டி நான் சிரிக்கும் போது அவன் சிரிக்காதங்க பாட்டி உண்மையை உரைக்கிறேன் கேளுங்கன்னு சொன்னான். நான் யாரடி உலகால நாளைக்கு உலகத்தை படுத்தவர் செடி கொடி புல் புல்லு ஜீவகாசிகளை படுத்தவர். அப்படி பார்க்க போனா இந்த உலகம் அது நினைத்துக் கொண்டிருக்கிறாய் நீ. அக்கா, இந்த உலகத்தை படித்தவன் நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் நீ படித்திருந்தாலும் மங்கை திருந்தா கங்கையில் இருந்தா. இந்த கங்கையை திருந்தா நீ படித்த உலகத்தையே நான் அழித்து விடுவேன். இந்த உலகத்தில் உயர்ந்தவள் கங்கை கங்கை கங்கை. அதை நீ மறந்துவிடாதே. இது வந்து ஒரு தாலி கட்டிட்டு நாங்க இருவரும் சண்டை போட்ட நாளே கிடையாது. அக்கா, உன்னோட திரிவனா நான் பிடிவாத காரணம் உனக்கு தெரியும். அதனால நீயே ஒப்புக்கொள். இந்த உலகத்தில் உயர்ந்தவன் கங்கை தான் கங்கை தான் கங்கை தான் நீயே வாய்த்தது ஒரு முறை சொல்லிவிடு.
என்னடி பண்றது எங்கடி செய்ய ஓடுறீங்க என்ன செஞ்சு செஞ்சு பாடி போட்டீங்க அதெல்லாம் சண்டைக்கு வந்தோம் யாரையா நம்ம கேட்கலாமா நான் உட்காந்துக்கலாம் என்ன பேசுறான் என்ன பார்த்து வாடி 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 சக்கால் திருத்தா போறீங்க போலியே சக்கால் யாரவது சக்காலிடா கப்ரா நீங்க மாட்டோங்க அவ திமிரு அவ கர்வத்தை நான் எடுக்கிறேன் திமிரு உங்க ஏன் கூட எல்லாரும் 8 மணிக்கெல்லாம் ஊர்ல போய் இறங்கிட்டோமா சாப்பாட்டுக்கு பக்கத்துல போனோம் கூப்பிட்டாங்க எல்லாம் நடிக்கிறோம் ஒன்னா கும்பலாக போயிருந்தோம் ஒரு 5 நாய் தெருவுல பச்சிருந்தோமா எல்லாரையும் விட்டுட்டு பூ அத்துல போய் கடி கடி கடிச்சிருமா ஐயோ தூங்க நேரத்துல சரியான கனவு கண்டமா சொல்ற ஆமாமா கனவு கண்டியா என்னடா இந்த ஆளு கனவாக்குது அப்படி தீத்தால திருப்பி படுத்து பாரு அக்கா தங்கச்சி நீ 2 பேரும் ஒத்துமையா இருக்கீங்களா ஆமா திடீர்னு உங்க 2 பேருக்கு சண்டை வந்துச்சு உங்க அக்காவை நீ சக்காத்தி இருந்தோம் அவங்க உன்னை சக்காத்தி இருந்தோம் 2 பேரும் குடுமி குச்சியில வீட்டு பேரன் இருக்கோம் என்னமா இது ஆவாது கனவாக்குது கனவு பழிச்சிருமா கனவு இல்லடா பாவி நீ கண்ண கனவு பழிச்சிருச்சுடா சண்டை வந்துச்சா கண்டியா சக்கால் தெரு போராட்டமா நடக்குது அப்ப நாளைக்கு பூ வச்ச நாய் கடிச்சிடுமா கண்டிப்பா கடிக்கும் நாய் என்ன கடிக்குதா ஐயோ இந்த உலகத்தை உயர்ந்தவன் அவனா நானா சத்தியா கங்கியா வாழப்பத்தல் கிராமத்தில் பச்சை யமனாக அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருளை வாரி கொண்டிருக்கிறேன் காட்டாரி அம்மனா நானும் அவதாரம் திடீர்னு ஆய் வந்துச்சு தேவர்கள் அனைவருக்குமே மூப்பு பிடி சாத்து என்பது கிடையாது. அவங்க நம்மள மாதிரி சாதமா சாப்பிடுறாங்க. சொல்லிட்டு மாட்டியா அப்போ வந்து வேஷம் போடாம 10-18க்கு நான் மோசமானு நீங்க சொல்லிட்டாலே இவ கதையை சொன்னார் சந்து சந்தா பொந்து பொந்தா ரோடு ரோடா தெரு தெருவா ஐயா ஐயா காரி மையடா இவ கதையா இவ கதையை சொன்னா வெக்க ஐதா துக்கம் இவ கதையை சொன்னா இவ கதை நாஸ்தி அது ஒரு ஆதாரம் இது ஒரு ஆதாரம்
மஞ்சிக்கோ தாளக்காரன் மஞ்சிக்கோ உள்ள போ ஏய் குதிரை எப்ப சக்காலத்தி என்ன பத்தி பேச ஆரம்பிச்சீங்களா எங்க கடந்த வேவத கடந்த பாங்க 16 படைய சக்காலத்தி வாடப்பட நாவிட்டு கடந்த வாங்கிய இவன் என்னைய கேக்குறா கோவத்தை நான் வந்து தெரியாது மட்டும் தாவுக்கு நம்மள ஊரு அம்மா வேடியா தூங்குறாரு அவங்க நேரா வெட்டி மடினுமா உலகத்தையே படுத்து நீயே இருந்தாலும் சரி நான் உலகத்திலே செஞ்சவங்க அங்கதான் எப்படி கேக்குறியா நாலு கூறு போட்டு அண்ணன் வகையில ஏங்கறாங்க பச்சா பைக்கு வந்து உள்ள வகைச்சாங்க ஏங்க நாலு கூறு போட்டு வர அவன பயண்டா அவன கண்டா பயம் சுனாமி வந்து மத்த வாடி போட்டு கூட்டி போய் சுனாமி ஒரு நேரத்துல போகும் போச்சு ஆமா ஏய் தம்பி சரக்கு ஊத்தி சாப்பிடாம தண்ணி ஊத்தானே எங்க அம்மா ஊத்தானே சாப்பிடணும் ஏய் நீ சரக்கு சாப்பிடாம ஊத்துனால தண்ணி ஊத்துனாலும் சரி எவ்வளவு சக்தி இருந்தாலும் ராவா சாப்பிட செத்து விடுறா ராவா சாப்பிட்டு சக்தி வரண்டா சரியா கொஞ்சம் காடு பார்த்து உள்ள போய் குடிச்சு வரேன் டோபி பையன் இவன் யார் கேட்கிறா இவன் கேட்டு பண்ணிச்சினியா சக்காலத்தி தள்ளது கைவால கிண்ணியா சகினா வாங்க தொலைவி விட்டுமா என்ன கழுவாது இவ கடகத்த கல்யாணி கதவுக்கு ரெண்டானி வாங்க குந்தானி நீக்கால ஓடி இத பாருடா தஞ்சாவூர் கேட்டா ஏன் தக்காளத்துக்கு சாவி அத கூட்டா டேய் எனக்கு சாவில அத பூட்டுன்னு வெத்தலைக்கு வீரப்பா வெத்தலைக்கு வீரப்பா சப்பலுக்கு வெத்தலை கட்டு போற மோரப்பா அந்த கவுன முடிச்சாது இந்த ஊர்ல ஒதுக்குப்புறமா நிக்கிறா தேரு ஒதுக்குப்புறமுனைக்கு மேல தேரு அதை இழுத்துட்டு வந்து விட்டு வர தொண்டு சொல் அம்மா திரும்ப எப்படி சந்தாச்ச பத்தியா அது வந்து தானா ஏரியில உட்காந்துருக்குமா காரே மைண்ட் காட்டுவாங்க இந்த ஒரு வாழக்கா போற வேலையே தான்
சக்காலத்தி சந்திர மகாராஜனை மணந்து 8 புள்ளைய பெற்று 8 புள்ளைய 7 புள்ளைய ஒரு புள்ளையா புடிச்சு ஒரு புள்ளையா ஏழு புள்ளைய கழுத்தை முறிச்சு கங்கையில போட்டாங்க. ஆமா 7 புள்ளைய கழுத்தை முறிச்சு கங்கையில போட்டாங்க. சந்திர மகாராஜ கங்கை நம்ம வாரிசு அத்தனையும் இப்படிலாம் கொடுமை செய்கிறாயே, இந்த பிள்ளைகளை அடையாளமாக கழுத்து முடிச்சு கங்கையில போடுகிறாயே, நீ ஒரு பெண்தானே, நமக்கு யார் இருக்கிறாங்க, நம்ம குலம் விருத்தி ஆக வேண்டும், நம்ம வம்சம் வாழ வாழ வேண்டும் என்ற பிள்ளையை விட்டுவிடு என்று கதறுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். ஆனா இந்திய சக்கரத்துக்கு மனமே ஆமா ஏடா ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் விட்டடா. அந்த ஒரு பிள்ளை யார் தெரியுமா? அவர் தாண்டா பீஸ்மரே. பீஸ்மரா அது போல 8 புள்ளைய பெற்று 7 புள்ளைய முடிச்சு கங்கையில போட்ட என் சக்காலத்தி பேசுறபடியே டேய் யாராவா டேய் பிதுரு ஏய் நிதான பாய் கண் பண்ணி ஒரு பெண்ணா பிறந்தவள் ஒரு குழந்தையை பற்றி எடுக்கின்ற பொழுது எனக்கு பிறந்த பிள்ளை எல்லோரும் ஓய்வு இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று பிறந்தவர் வேதனையில் வருமாறு பெருமை கிடையாது. இது என் சக்காலத்து புள்ளிய பத்து கைது முடிச்சு தங்கல் பட என் சக்காலத்து அவன் சொல்லிட்டாரு என்ன போய் காரணம் இப்ப அவகதை நான் சொல்றேன்டா. 8 புள்ள பெத்து கங்கையில போட்டு சொல்லிட்டால. ஆமா அவகதை உனக்கு தெரியுமாடா? ஆமா டேய் அவகதை சொன்னா வெக்கம் தாளல தண்ணி வந்தாய் மண்டிட்டாவா. போடி சொல்ல புனா புடி மாதிரி அம்மா எங்க பாருடா நம்ம பாக்குற இதெல்லாம் அம்மா கறிய சொன்ன புடி மாதிரி சொல்ல முடியாதுடா. அடி ஏண்டா 5 புள்ளி பெத்த அவசரியா போன நாயுவா 5 புள்ளி பெத்த அவசரியா போறலாம். ஓ மை காட் 8 புள்ளி பெத்து கேட்டல 5 புள்ளி பெத்துட்ட அவசரியா போறலாம். இவோ 5 புள்ளி பெத்து எப்படி அவசரியா போறல? ஒரு நேரத்துல ரேணுகாவை டிரைவர் ஏத்தாயிடும். ரேணுகாவா இருந்து ஜமதக முனிவர் மறந்தா 5 புள்ளி பெத்தடா. கணவர் என்ன சொல்றா? என்ன கண்ணீர் ரேணுகா பூஜைக்கு நேரமா இருக்குது. நேரத்தோட போய் கங்கையில தண்ணி எடுத்துக்கிட்டு அழகா பத்தி சரமாக தொட்டு வா பூஜைக்கு நேரம் மாதிரி அமைச்சாரு. தண்ணி எடுக்கணும்னா பூஜைக்கு தண்ணி எடுக்கணும் எப்படி எடுத்தாங்க? மணலால் படுத்த செய்யணும். அதை ஜனத்தை கொண்டு வரணும். ஆமாடா இவங்க பத்தி பூஜைக்கு கொடுக்கணும். ஆமா தினந்தோறும் இப்படிதான் செஞ்சிருந்தா இவங்க வழக்கம். ஒரு நாளைக்கு எங்கேக்கு போனா மணலால குடத்தை செய்து தண்ணி எடுத்து நேரத்துல மேல பார்த்தா கந்தர்வன் ஆகாய மாறமா போறான். மேல போற
போறாரு. 27 மணிகளோடு சந்தோஷமா ஆகாய மரமா ஆகாய மரமா கங்கைக்கு போறான். தண்ணியில இவன் பார்த்தான். அவன் மனதின் தண்ணியில தெரியுது அந்த தண்ணியில உருவம். தெரியுது அந்த உருவம். இந்த தண்ணியில நேரத்தில் தெரியுது. தண்ணியில அந்த கந்தர் உருவத்தை பார்த்தாலே கங்கரோட பார்த்தாலே என்ன இது அழகா இருக்கு. உலகத்திலே இப்படியாப்பட்ட ஆண்மகன் இருக்கிறானா அப்படின்னு மனசுல நினைச்சாங்க. மனசுல நினைச்சா நினைச்சதுமே உடஞ்சு போச்சு. அந்த உடம்பு வந்து தமாறு வந்து போச்சு. அந்த நேரத்துல அதனால இவனுக்கு படமே வரல. இவன் பத்தினி தன்மை இழுத்துட்டா. கற்பு கட்டி போச்சு. அதனால பூஜைக்கு நீர் எடுத்து கெமிக்கல் முனிவர் பார்த்தா ஞானத்தால் உணர்ந்து பார்த்தா உணர்ந்து பார்க்கல இவன் கற்பு கட்டி போட்டாங்க தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சு. அங்கிருந்து ஓடி வந்தா. உடனே 4 புள்ளியை கூப்பிட்டாரு. இவளை வெட்டும்படி சொன்னார். 4 புள்ளியும் வெட்டல. மறுத்துட்டாங்க. அதுல ஒரு பேர் எழுதாரு. பரசுராமர் இவனை வெட்டும்படி சொன்னார். தாய் மோசம் போயிட்டா. கற்பு கட்டி போச்சு. அதனால உலகத்தில் இருக்கிறாங்க அவன் வெட்டி சொன்னாரு. ஆமா. இவனை வெட்டுற நேரத்துல இவன் ஓடினா. பரசுராமனுக்கு வைத்து நம்ம ஓடுறாங்க. எங்க போய் அடைக்கலம் கேட்டாங்க. ஆமா. யாருமே அடைக்கலம் கொடுக்கல. தாழ்த்தப்பட்ட ஜாதி பண்ணடா. கடைசியாக ஆமாடா. அங்க போயிட்டு அம்மா என் மக சொல்லக்கூடிய பெண்ணான மலையடிக்காய் ஏன் நம்பியா அந்த கால் முக்கியா நீ கொண்டு நம்ம கையை கால் தாழ்த்தப்பட்ட ஜாதியில அருந்ததி ஜாதியில போய் அடக்கல கேட்டா. அருந்ததி போய் அடைக்கலம் கேட்டாங்க. நம்ம அடைக்கலம் கொடுத்தாங்க. பரசுராமன் வந்தா. பரசுராமன் வந்தா வெட்டுறதுக்கு வந்தான். தாயை வெட்டி விட்டா வழி விட அப்படின்னாங்க. அருந்ததி அம்மா வெளியே விட மாட்டாங்க. அதனால இருவரும் சேர்த்து வெட்டிட்டா. வந்து படம் எடுத்து ஒரே வெட்டி 2 தலை வீசி போச்சு. தலை வீசி போச்சு. நேரா போனா கண்ணீர்கிட்ட போய் சொன்னாரு, நீ சொல்லுங்க தாயை கொண்டுட்டேன். ஆமா. ஆனா எனக்கு ஒரு மரம் வேணும். என் தாய் மறுபடியும் உயிரோடு வேணும். அதனால என் தாயை எப்படின்னா காப்பாற்றணும்னு கேட்டான். சரி, கமண்டலுக்கு நீர் கொடுத்தாரு. நீர் கொடுத்து அதனால அம்மாவை காப்பாற்றணுமே ஓடி வந்தா. தாயும் உடலையும் ஒண்ணா வச்சு இந்த கருத்தை தெரிஞ்சா உன் தாய் உயிர் பெற்று வருவா. ஆமா அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவை பார்த்த நேரத்துல அவனுக்கு ஒண்ணு தாய் பாசத்தினால தலை மாறி வச்சு கமண்டலுக்கு நீர் எடுத்து தெளிச்சு விட்டான். ஐயோ, அப்போ இவன் உருவம் சிறுசு வேற 2 பேரும் ஒரு மாதிரி நிக்கிறாங்க. இவளை தாயில கூப்பிட முடியல, இவனும் தாயில கூப்பிட முடியல. ஆமா. அங்க தலை பார்த்து தாய் அனுப்புறதா, இங்க உடலை பார்த்து அம்மா அனுப்புறதா. நீ அப்படியே நிக்கிறான். அதானே மறுபடியும் ஓடணும் அவன் தந்தைகிட்ட. இப்ப கூட படகுல போய் பார்த்தாக்கா இந்த அம்மா தலை மட்டும் தான் மேலே இருக்கும். உடம்புல கீழே வச்சு பத்திட்டு இருப்பாங்க. ஒரு கோயிலுக்கு போனா தெய்வம் நடந்து முழு உருவத்தோட காட்சி அளிக்கணும். என்ன மாதிரி இருக்கணும். அப்படி 5 புள்ளி கட்டி அவசாரியா போனவங்க எங்க அம்மாவை பார்த்து கொதிக்கிற மாடு கொஞ்சம் அதிகமா குதிக்காத. என்ன சொல்றாங்க
வந்தாச்சு அவனை ஒரு கை நான் பார்த்துட்டு வரேன் சரிடா நீ போட்டு போ நான் பார்த்துட்டு